இது என்னடா முத்தி போன வெண்டைக்காய் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது முத்தலைங்க. இதோட சைஸே இப்படி தான். இது இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் முத்தலை. அப்புறம் எப்படி இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி, அதை பற்றி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காய் கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக ஸ்டார் மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இது தாங்க அந்த செடி. இந்த காயோட பேர் வந்துட்டு வெள்ளை உருட்டுங்க. அதோட பேருக்கு தகுந்த மாதிரியே காயும் உருண்டையாக இருக்கும், செடியும் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. இந்த செடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க இருக்கும். ஏன்னா வந்துட்டு போன வருஷம் இந்த செடி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு விதை விழுந்து இந்த செடி தானாகவே முளைச்சிருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு செடி இருக்குங்க. இதுவுமே தானாக முளைச்ச செடி தான். இது ஒரு 2-3 செடி முளைச்சிருந்ததுங்க. இது வந்துட்டு சிகப்பு வெண்டைங்க. இது வந்து நாட்டு வெண்டைன்னு சொல்லுவாங்கங்க. இந்த சிகப்பு வெண்டையை கூட நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வெள்ளை உருட்டை வந்து நான் எங்கள் வீட்டில் நடவு செஞ்சதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன். காய் பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால இதை மேக்ஸிமம் வீட்டில் செய்யவே மாட்டேங்க. ஏன்னா முத்தி போயிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம வச்சுருக்கிற வெண்டையிலே இந்த வெள்ளை உருட்டு வெண்டை தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேங்க. உண்மையாலுமே எல்லா வெண்டையை விடுமே இது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஆனால் வந்துட்டு வளவளப்பு பார்த்திங்கன்னா எல்லா வெண்டை மாதிரியுமே தான் இருக்கும், அதே வளவளப்பு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வெள்ளை உருட்டு அப்படிங்கிறதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே அந்த செடி ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குங்க. அதோட பூவுமே வெள்ளையாக தான் இருக்கும். ஸ்டெம்மு, லீஃபு எல்லாமே வெள்ளையாக தாங்க இருக்கும். அந்த லீஃப் மேலே வந்துட்டு நிறைய எறும்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் எறும்பு மருந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. அதனால தான் அங்கே வந்துட்டு புள்ளி புள்ளியாக தெரியுது. சரி, இருக்கிற காயெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போய் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அறுத்துட்டு இருந்தேன். இந்த சிகப்பு வெண்டையுமே அறுத்துட்டேன், இந்த வெள்ளை உருண்டு ரெண்டையுமே அறுத்து கொண்டுட்டு போயிட்டேங்க. இந்த வெள்ளை வெண்டைக்காயை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அறுத்து வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு 2 வாட்டி பண்ண அறுவடை பாருங்கள். 2 வாட்டியே வந்துட்டு பண்ண அறுவடையே ஒரு பொரியலுக்கே நம்மளுக்கு ஆகுங்க. இது முத்திலாம் போலுங்க பாருங்கள். கட் பண்ணும் போதே இவ்வளோ சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கு வருதுன்ட்டு. இந்த செடியில் நான் ஒரு 2 அறுவடை தாங்க பண்ணியிருப்பேன். அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ காய்க்கு மேலே வந்துருச்சுங்க. இதோட ஸ்பெஷலே இதுவும் தாங்க. டேஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு காய் வந்துட்டு நிறைய பிடிக்குங்க. இந்த வெண்டை விதை கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு சென்ட் பண்ண பார்க்குறோம். ஒரு காயிலே கிட்டத்தட்ட 60-70 விதைக்கு பக்கமாக வருங்க.